कुजंदम राम रामेति मधुरम मधुराक्षरम आरुह्य कवितासारां वन्दे वाल्मीकि कोकिलं वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः उन्मन् रामकथानाथं कोनयाति वराहं गतिमित्युपञ्चततं रामचरितामृतसागरमतृप्तस्थं मुनिं वन्दे राजेतसमकल्मषं गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसं रामायण महामालारत्नं वन्दे अनिलात्मजम् जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमण्डलविहारं वन्दे लङ्काभयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं मानरयुतभोग्यं श्रीरामं वैदेहीचरितं सुरधुमतले महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये विरासने सुस्थितम् विग्रेवाचेति प्रपञ्चनस्ते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यातं वरदादिगुरुपरिवृतं रामं भजे श्यामळम् रामे पूर्णि सुधा पुरच्छ हनुमान पच्चास सुमित्रासु दगचक्रतुनो वरदस्य वासुदयोगो वैवादि कोणे किंचे सुखी वच्छ विश्वजनस्य वराटे तारासुतो जाम्बवान् मध्ये नील सरोज कोमल रुचिं रामं भजे श्यामळम् उलगम यावयुं दामुळवाक्कल निலை பெருத்தலம் நீக்கலம் நீங்களாலகிலாவளையாட் உடையாரவர்தலவரன்னவர்க்கே சரணாவிடை பச்சை மாமலை போர்மேனி பவளவாய் மலக்கெங்கணச்சுதாமரவேரே ஆயிரம் குழந்தையென்னும் விச்சுவைதுரையான் போய்ந்திர லோகமாடும் மச்சுவை பெறினும் வேண்டே அரங்கமான குருளானை நின்றும் உடன் கண்ணன் என்ற மகனை காந்தி இல்லையார் என்று இளைஞன் குறுங்குடைப்பார் அங்கு அப்போதே அவன் வீய தோன்றியன் சிங்கப்பிரான் பெருமையாராயின் சீர்மைத்தே மட்டபன் பாஜாய மதுரானந்த ரூபிணி மகாயுஜ்ய ஸ்வரூபாய ஸ்ரீ நிருசிம்மாய மங்களமுத்தின் பரமிசோதீகம் நிர்பயத்துவம் மரோகதாம் जाड्यं वाक्पड़ितुंगमो स्मरणात् भवेत् वसुदेवसुतं देवं हंसचाणूरमर्दनं देवकी परमानन्दकृष्णं वन्दे जगद्गुरुं हरे राम 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे नमः पार्वती पतये जानकी कांत स्मरणे सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गजेंद्र वरतुनिकी प्रहलाद वरतुनिकी जय कंबनाटाழ்வார் மகராஜ் की जय வீரதீர சூராஞ்சனேய சுவாமி की பிறந்து கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே பக்த கோடிகளே எல்லாம் வல்ல திருவரங்கசாமியை அருளினால் நாம் இந்த ராமாவதாரத்தை 184 நாட்கள் அனுபவிக்கும் வண்ணமாய் மதுராபுரி க்ஷேத்திரத்தில் குட்டையா சுவாமிகள் மடத்தில் ஒரு சிறு துளி அனுபவிச்சோம். பகவானுக்கு இந்த உலகமே சரீரம். நாம் இப்போ அவரோட சரீரத்தை வர்ணிக்கிறோம். என்னால் என்ன பொருள், இந்த உலகம் முழுவதும் அவன்கிட்ட இருக்கு. நாராயணத் பரம் ஜோதிராத்மா நாராயணத் பரம் நாராயணம் பிரம்ம தத்துவம் அப்படின்னு சொல்றது. உலகம் உடல் மிசை எங்கும் பரந்துளானேன்னு நம்ம பின்னால கம்பன் சொல்ல போறோம். எங்கும் பரந்துளானை கம்பத்தின் வழியே காண காட்டுதீங்க இரணிகசி. எங்கேயும் இருக்கிறவனை போய் கம்பத்துல இருந்து காட்டுனா எங்கேயும் இருக்கான்னாச்சு கம்பத்துல இருக்கலான்னு இருக்குன்னா மூர்க்கத்தனம். இந்த மூர்க்கத்தனமான பேச்சு பேசுறவர்கள்ட்ட நாம ஜெயிக்க முடியாதுன்னு அர்த்தம் இல்லை, அவளை திருத்த முடியாது. ஆமா, அவ இரண்டாவதுமா கேள்வி கேட்கிறா, அது வேறு நினைப்படாது. நாம அப்புறம் நாமும் அவளை கேள்வி பண்ணியோ அவளுக்கு ஏற்ற மாதிரி பேசணும். அப்புறம் நமக்கும் அவளுக்கு வித்தியாசம் இல்லாமல் போடும்.
என்னன்னு உங்களுக்கு பெரியாழ்வார் ஒரு 10 பாசுரம் சொல்றார். மோதிரம் கொடுக்குற போது ராமாயணம் கூற சொல்றார், முன்னால நடந்தது. அதுவும் பார்க்கணும். ராமாயணத்தை அனுபவிக்காதவா கிடையாது, எல்லாருமே அனுபவிச்சா. ராமனை யார் அனுபவிக்கல? அதைத்தான் அவர் சொன்னார்னு எதையும் பார்த்தோம். அவருடைய முகத்தை தாமரப்புக்கு சொன்னா கண்ணு தாமரப்புக்கு தானே சொல்லணும். வாயை பவள செவ்வாய் என்று சொல்லும்போது இன்று நாம் இப்படி அவயவங்களை பார்க்கிறோம், அவருடைய தோளின் பெருமையை பார்க்கிறோம். அவருக்கு கோபம் வந்தால் எப்படி இருக்கும்? கோபத்தை வரவழைத்துக் கொண்டவன் என்று வரிசையா சொல்ற. கரதூஷனாலை ஜெயித்தவன், தாயாருக்கு தெம்பை கொடுக்கிறார் ஆஞ்சநேயன். சுந்தரகாண்டம் நமக்கு தெம்பு கிடைக்கக்கூடிய ஒரு காண்டத்திலையும் ஒரு சிறப்பு சொல்லி பகவான் நாமாவை எந்த காண்டத்திலையும் சொல்றது நாமா அவனோட திருவடி தான். பல காண்டத்திலையும் எல்லா காண்டத்திலையும் பகவானுடைய நாமா பகவானோட திருவடி, அதை பற்ற வேண்டும். நாம் நல்லவர்களா பொல்லாதவர்களா என்பது பிரச்சனை. அதற்கு சம்சயம் வருகிறது. பாவத்தை போக்குகிறது ராமநாமா. அப்பொழுது நாம் பாவம் செய்தவர்கள் தானே என்று சொல்லுது. ஆமாம், ஒரு விதத்தில் பார்க்கும்போது நாம் கவலை பாவிகளாக இருப்பது கேவலம். அப்போதுதான் நாம் ராமநாமாவை சொல்லுவோம் அல்லவா? ராமநாமாவை நாம் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமே. இது ஒன்று இருக்கிறது அல்லவா? அப்படி எடுத்துக்கொள்வோம். அதைத்தான் பாசுரத்தில் பார்த்துக் கொள்வோம். முத்தம் கொல்லோ முழு நிலவில் முறியின் திறனோ முறை அமுத சொத்தின் துள்ளி வெள்ளி இனம் தொடுத்த கொல்லோ துறை அறத்தின் வித்து முளைத்த அங்குரம் கொல் வேறே சில கொல் மெய் முகிழ்த்த சொத்தின் தொகை கொல் யாது என்று பல்லுக்கு ஓமை சொல்லுவேன். பல்லுக்கு நாம் எதை உதாரணம் சொல்ல முடியும்? அவனுடைய வெள்ளவெளேர் என்று இருக்கக்கூடிய பற்கள், சிறு பற்களை நாம் அந்த பிறை சந்திரனுக்கு சொன்னால் முழு நிலவுக்கு ஒப்பிட்டால் பற்கள் வெள்ளவெளேர் என்று பற்களை வைத்திருக்கிறார். நான் பகவானுடைய இந்த உலகமே பகவானுடைய சரீரம் என்று சொல்லிவிட்டோம். இப்பொழுது அவன் அசை போட்டால் நாம் அதிலே இருப்போமே. வேண்டாதவைகளை அவன் அசை போட்டு வெளியே தள்ள வேண்டும். அதைத்தான் பகவானை வேண்டிக் கொள்வது. நாம் எப்படி இந்த பற்களை வைத்துக் கொண்டு உபயோகப்படுத்துகிறோமோ, பற்கள் நமக்கு சாப்பிடுவதற்கு மட்டுமல்ல, இந்த பகவத் குணத்தை சொல்வதற்கு. பார்த்தீர்களா? அதுதான் பகவானுடைய பற்களை வைத்து பார்க்கணும். நமக்கு ஏன் பல்லு நல்லா இருக்கணும்னு வேண்டுகிறோம்? பகவான் நாம் அவர் சொல்வது நமக்கு கொடுத்துருக்கானே பற்களை. இதுல வேடிக்கை என்னன்னா, நமக்கு பிறக்கிற போது வராதது அதுதான். பல்லு பிறந்ததுக்கு அப்புறம் தான் முளைக்கும். நடுவில் வந்த சொத்து நமக்கு பாருங்க. பிறக்கிற போது பல்ல வைக்கல, வச்சிருந்தானே நம்ம பேசுவோமே. பகவான் எவ்வளவு கெட்டிக்காரன் பாருங்க. பிறக்கிற போது அந்த 10 மாதத்திலேயே உருசுல பல்ல வச்சிருந்தான்னா வயிற்றுல இருந்தே பேசுவோம். அவன் அதுக்கு தான் அங்க பேசப்படாதுன்னு தான் பல்ல வைக்கணும். அது ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் எவ்வளவு பகவான் ஒருத்தர் இருக்கானா கெட்டிக்காரனான்னு கேட்கறவங்க அவன் எவ்வளவு கெட்டிக்காரன். நம்ம பிறந்து ஒரு வயசு ஆனதுக்கப்புறம் 2 வயசு ஆனதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் பல்லெல்லாம் வரிசையா முளைக்கும். திருப்பி ஒரு தடவை விழுந்து முளைக்கும். நமக்கு வச்சிருக்கா அப்படி சிஸ்டம் வச்சிருக்கேன். அதை பாருங்க, பிறக்கிறதுக்கு முன்னால பாருங்க, நடுவில் வந்த சொத்து அதுதான். நடுவில் நிற்காதுன்னு சொல்ற முடியும். அதுதான் அது பல்ல அப்புறம் போயிடுறது வயசானவங்க.
அதில் ஆத்தியம் பகவான் கொடுத்தது தான் இருக்கிறது. அதுதான் நம்ம ஆத்தியம் கொடுத்ததுலேயே என்ன வேண்டிக்கிறோம்? கண்ணு நல்லா இருக்கணும், பகவானை சேவிக்கணும். காது பகவான் ஆத்தியத்திலேயே கொடுத்துட்டான் நமக்கு துவனி கேட்பதற்கு. அந்த குரல் கொடுத்து பேச ஆரம்பிச்சது பல்லெல்லாம் முளைச்சதுக்கு அப்புறம். அதுக்கு தான் நாம குழந்தைக்கு பகவன் நாமாவை வைக்கிறோம், பகவன் நாமாவை கூப்பிடுறோம். பகவத் விஷயத்தை சொல்லி வளர்க்கணும் குழந்தைகள். அந்த பகவன் நாமாவை ஊட்டினால்தான் அந்த குழந்தைகளுக்கு நாளைக்கு கல்வி சாலைக்கு போற போதும் இந்த பகவன் நாமா போய் நிற்கும். நாம என்ன தவறுகள், எந்த தவறுகள் செய்தால் நாம இவ்வளவு தூரம் ராவணனிடத்திலே வருத்தப்படுவது என்ன? இவ்வளவு படித்தவன், பண்டிதன், அவனுடைய வயதை பார்க்கின்ற பொழுது சீதா பிராட்டியை பார்ப்போமே ஆனால் அவனது மகளை போல். 18 வயசு தானே. இந்த ராவணன் எவ்வளவு நாளா இருக்கான்? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமோ? அதுதான் இந்த நாம் ஏதேனும் ஒரு தவறு செய்கின்ற பொழுது நம் கண்களை மறைத்து விடுகிறது. இதிலிருந்து நாம் ஒரு கற்றுக்கொள்ளணும். நாம் எல்லாரும் ஏதோ ஒரு தவறு செய்கிறோம். அந்த தவறு செய்கிற போது நாம் எப்படியோ செய்து விடுகிறோம். அப்புறமா வருத்தப்படணும். அவனும் வருத்தப்பட்டான் போர்க்களத்தில். அது ஆணவம் தடுத்தது. வார்த்தைகள் வந்து விழல் பகவான உணர்ந்தான். அதுக்குதான் இப்ப சொல்றோம், பகவான உணர்ந்து அவனை ஆணவம் தடுத்தது. பகவான ஜனநாயகதி பண்ண விடாம. அதுக்குதான் நம்ம ஆரம்பத்திலேயே பக்தி ஏற்றி எடுத்துறோம்னா, ஏதாவது தப்பு பண்ணி துன்மார்க்கத்துக்கு போனா நம்ம உணர்ந்து தப்பு பண்ணிட்டோம், பகவான் அடைஞ்சிருவோம், பகவான் நாமாவை சொல்லுவோம்னு வந்துடுவோம். இந்த மெயின் ட்ராக்கு வரணும்னு சொல்றோம் பாருங்க. அதுக்குதான் இளமையிலேயே பக்தியை புகட்டுறது. இல்லைன்னா துன்மார்க்கத்துக்கு உயிரை விட்டு விடுறது, இல்லைன்னா இன்னொருத்தருக்கு இம்சம் கொடுக்கறது. இந்த எண்ணங்கள் வரத்துக்கு காரணமே அடிப்படையில பக்தி இல்லாததுன்னா. பக்தியை புகட்டணும், பக்தியை. நேற்று கூட நான் அவினாசி போகும்போது கவுண்டர் வந்தார். எங்க வார்த்தை தங்கிட்டு அப்படியே போனேன் உபன்யாசத்துக்கு. அறுபத்தர் திருப்பூர்லேருந்து ஒரு வியாபாரி அவர் அவினாசிக்கு உபன்யாசத்துக்கு வருவாராம். வந்து பிரமாமா வியாபாரம் பண்ணி சௌக்கியம். அவர் சொன்னாராம், சாமியை கதை வைக்கல, வரோம், வைக்க போறோம். நான் ஒரு காலகட்டத்தில் எனக்கு வியாபாரால பெரிய சிரமம். அப்போ நீங்க இங்க ராமாயணம் வச்சிருந்தேன், வந்து கேட்டேன். உசுரை விடக்கூடாதுன்னு சாமி மேடையில ஒரு நாள் கூட சொன்னார். அதை காதால கேட்டேன். இன்னிலேருந்து ராமநாமா சொன்னேன், அனுமார் கோயிலுக்கு வந்தேன், இப்போ பிரமாமா இருக்கு அப்படின்னு அவரை கூப்பிட்டு சொன்னார். நேற்றுக்கு அவர் என் கூட காரில் வரும்போது சொல்லுவார், சாமி இந்த மாதிரி சொன்னார். அப்படி நாம் துன்மார்க்கத்துக்கு போகக்கூடிய காரணம் இந்த பற்களை பகவானுடைய பல்லையை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். நன்மார்க்கத்துக்கு உபயோகப்படுத்த கத்தலை அதனால்தான் எந்திருந்தோட சுத்தம் பண்ணு. அப்போது நமக்கு பிறக்க அதுல ரத்தம் வெளியே வருது. நாம் ராமநாமாவை சொல்லணுங்கிறது புரியுது. நம்முடைய ஒவ்வொரு ரத்த அணுக்களும் பகவன் நாமாவை சொல்லணும். எப்பவுமே இளைஞர்களே பெரியவாழ்ச்சி ராமநாமாவை சொல்லணும், கேட்கணும். சௌக்கியம் தான் தானே வரும். சௌக்கியத்தை பத்தி கவலையே பட வேண்டும். ஒருத்தரும் நமக்கு பகவன் நாமா உண்மையை சொன்னோம்னு இடைஞ்சல் பண்ணணும். அடுத்த சொல்றேன், எல்லா நிலத்து இந்திர நீலத்து
கோபம். எழுந்த கொழுந்தும் மரகதத்தின் விழா முழுமா நிழல் குழம்பும் வேண்ட வேண்டும் மேனியதோ தள்ளா ஓதி கோபத்தை குறித்தவராத கவ்வ வந்து சார்ந்ததும் கொள்ளா பள்ளல் திருமூக்கிற்கு ஓமை பின்னும் குளிப்பாமோ. பச்சோந்தியை சொல்லலாமா? நிறம் மாறிக்கொள்ளுகிறதே இந்த மூக்கிற்கு என்றால் அதுவும் சொல்ல இயலவில்லை. பகவானுடைய மூக்கிற்கு அவ்வளவு லட்சணம். இந்த பச்சோந்தி தான் நிறம் மாறும். அதுக்கு அப்படி பகவான் வச்சிருக்காங்க சிருஷ்டியில. நீங்க பகவான் வந்து எல்லாத்தையும் படைச்சிருக்கான். நீங்க இந்த இவ்வளவு பாருங்க, இந்த டிஸ்கவரி சேனல்ல காட்டுறானே புலி போய் மானை பிடிக்கிறது. மான் அதுக்காக மான் வாழாம இருக்கா, எங்கேயோ தப்பிச்சு போயிடும், ஓடி போயிடும். சிங்கம் இந்த மாதிரி துஷ்ட மிருகங்கள் இருக்கு. முதல்ல ஜலத்திலேயே இருந்து எல்லாம் ஜலம் வழியா போறவங்க பிடிக்கிறது எல்லாம் பார்க்கணும். இவ்வளவு பார்க்கறீங்களே நீங்க இந்த டிஸ்கவரி சேனல்ல. இந்த ஓநாயின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஓநாயை போய் புலி பிடிச்சதா காட்டணும். நானும் இன்னி வரைக்கும் பார்க்குறேன். எனக்கு தெரியல, நீங்க பார்த்துருக்கீங்க? ஓநாய் புலியோ சிங்கமோ சிவத்தி போய் பிடிக்காது. ஏன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது நான் அப்புறமா ஏது படிக்கணும்னு ஒரு புஸ்தகத்துல 20 வருடம் சொல்லியிருக்கேன் அடிக்கடி. அபிதான சிந்தாமணின்னு ஒரு புஸ்தகம் முதலியார் போட்டுட்டாரு. அந்த புஸ்தகத்தை நான் 84 வாங்கினேன். அப்போ வாங்கின போது படித்தேன். பகவான் அதுக்கு ஒரு தற்காப்பு வச்சிருக்கு. அது பீஜத்திலேருந்து மூத்திரம் போகிற இடத்துலேருந்து இந்த மாதிரி புலிகிளி துரத்திச்சுன்னா ஒரு திராவகத்தை அது சொட்டிட்டு போகும். அது துர்நாற்றம் வீசும். ஒரு மிருகத்தையும் கிட்டக்க முடியாது. பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு எவ்வளவு பெரிய ஒரு தற்காப்பு வச்சிருக்கேன். நான் அதை படிச்சுட்டு ஆச்சரியப்பட்டேன். அதுக்கு என்ன அந்த துர்நாற்றம் வீசிச்சு அப்படின்னா கிட்டக்க வச்சுட்டு வரமாட்டேன். அதனால்தான் நீங்க பொதுவாகவே அதனால்தான் மாம்சம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது இதுதான். நீங்க மாம்சம் சாப்பிடக்கூடாது தான் தெரிஞ்சுக்கணும். துர்நாற்றம் வீசும். அதனால்தான் அவள் சென்று கொடுக்குறாங்க. இன்னொன்னும் இந்த பசு மாடு யார் சாப்பிட்றானோ மாடு அவள் உடம்பு பூரா துர்நாற்றம் வீசும். அதனால தான் அவள் எப்பவுமே சென்று போட்டுகிட்டே இருப்பாள். நான் யாருன்னா சொல்லலை மேடையில, நீங்களே புரிஞ்சுக்கணும். ஆமாம், அது அது நம்ம இந்து மதத்தில் இருக்கிறவங்களும் சாப்பிட்ற அந்த மாதிரிலாம் வேற சொல்லக்கூடாது. அதனால தான் அவளெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னேன் அந்த காலத்தில். ஏன் வரக்கூடாதுன்னு சொன்னா ஜாதிக்காக இல்லை, எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அந்த துர்நாற்றம் வீசும். நீங்கள் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த சைவ உணவுல இந்த வெங்காயம் பூண்டு மாம்சத்துக்கு சமானம். ராமுக்கு அது வாயிலேருந்து வந்தது. நீ அதை உபயோகப்படுத்துகிற இடத்துல பாரு, நிற்க முடியாது. துர்நாற்றம் தான் உங்களுக்கு. எங்களால் அந்த நாட்டத்தையே பொறுத்துக்க முடியாது. அப்புறம் அதெல்லாம் போய் பொறுத்துக்க முடியுமா? நாராச்சும் எங்கள் ஊர் மனசன் சிவப்போயிடும் ஹோட்டல் ஆக்கிவிட்டான். பிரச்சாரம் போட்டு அவனும் பண்ணுறான். வெங்காயம் போட்டு தாளிச்சு கோவில் போய் என்னன்னா சிவனை எப்படி பண்ணிவிட்டாரு கழுவி. ஆதி நேற்று கூட ஃபோன் பண்ணி, நேற்று கூட அனுமார் கோயில் சேவிச்சுட்டு வந்தேன் அந்த அவினாசியில். நாங்கள் எல்லாரும் சனிக்கிழமை பிரச்சாரம் போட்டு கொடுப்போம். எல்லாரும் அரிசி கொண்டு கொடுப்போம்னு மூட்டை குழுவு இருக்குது. வாரம் சனிக்கிழமை தயிர் சாதம் பொங்கலும் போட்டு மாடலை ஒரு கவுண்டர் சொல்லுவார், நீங்கள் சொன்ன முகூர்த்தம் ஜாமி மூட்டை தான் வருது அரிசி, மூல நட்சத்திரத்துக்கும் போடும் அப்படின்னு சொன்னேன். சரி சாமி. அப்போ அதான் அவன்கிட்ட சொன்னேன், இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்கூடாது ஹோட்டல் மாதிரி இருந்தேன். அதுவும் அம்மா கிட்டக்க வரவே கூடாது, இதே பண்ணி தொலைச்சிடா. இல்லை சாமி, இல்லை இல்லை. ஆமாம், இது எதுக்காக சொன்னேன்னா துர்நாற்றம் வீசக்கூடிய இதெல்லாம் சாப்பிட்டா கோபத்தை சாண்டக்கூடிய. பாருங்கோ, இந்த ஓனாய்க்கு அதுதான் வச்சிருக்கேன். அதனாலதான் இந்த துர்நாற்றத்தோட ஒப்பிட்டா கோபத்தை
சில பேர் கோவக்காரனா இருக்கான்னு வச்சுக்கோங்க, கிட்டவே ஒத்துன்னு வரமாட்டான். அவனுக்கு அது ஒரு பெரிய பாதுகாப்பு. ஒத்துன்னு வரமாட்டான், அவன் கோவச்சுக்கோங்க. அது ஒரு விதத்தில் கெடுதல். ஒத்துன்னு வரமாட்டான் பாருக்கிட்ட இந்த அண்டை போய் எழுதிக்கிற பேச்சு வச்சு அவனை தனிமைப்படுத்திக்குவான். அவனே அவனை தனிமைப்படுத்திக்கிறான். இவர் அந்த கோபத்தை வரவழைச்சுக்கிறவர் அவன் யார்? ராமர். ராமர் கோபம் கிடையாது. இல்லாதவனை பார்த்தா நம்ம குழந்தைய கண்டிக்கிறோன்னா கோபத்தை வரவழைச்சுக்கிறோம். அது மாதிரி அந்த குழந்தை திரும்பி அது குழந்தைக்கு கோபமாக இருப்போமா? அது திரும்பி வச்சுட்டு போச்சு. அந்த மாதிரி அவர் வரவழைச்சிக்கக்கூடியவர். அப்புறம் பலிக்க கரத்து கரண் முதல் கவந்த படையும் பல்வேகும் தணிக்கை சிலையும் வானவரும் முனிவர் குழுவும் தனி அறனும் இனி கட்டழித்து அரக்கர் குலம் எனும் கருதி ஈர் இரண்டும் குனித்த புருவத்து ஓம் நீய கோடியால். அவருக்கு கரதூஷணல் மாதிரி பொல்லாதவாளை பார்த்தோன்னா இந்த புருவம்லாம் மேலே போய் கோபம். இந்த பொல்லாத ராட்சசர்களை வதம் பண்ணதுனால என்னாச்சு? பிசாச்சு பேயெல்லாம் வந்து சாப்பிட்டது. இந்த குணங்களெல்லாம் சந்தோஷமா கூத்தாடியதான். ரிஷிகளுக்கெல்லாம் சந்தோஷமா இனிமேல் நன்மைதான் விளையும் ராமனால். இதெல்லாம் துஷ்டத்தனம் உள்ளவாளை கலைந்து எடுத்தால் எல்லாருக்கும் பிடிக்கும். பொல்லாதவன் பொல்லாதவன் யாராவது செத்து போனா இல்லை வாழ்ந்துட்டே இருக்க யாரும் கவலைப்பட மாட்டோம். யாராவது கவலைப்படுவனும் அவனை சார்ந்தவன் கவலைப்படுவான். அவனால் பணம் சம்பாதிக்கிறவன், அவனால் அனுபவிக்கிறவன், அவன் தான் சாப்பிடுவான், அவனால் தான் பிறந்த நாள் கொண்டாடுவான்.